ஓகே சார். ஒரு ஆசிரியரின் பணி என்பது அந்த குறிப்பிட்ட கால நேரத்தில் அந்த குறிப்பிட்ட பாடத்தை விளக்கி மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டுகளுடன் உதாரணங்களுடன் சொல்லி விளக்கி புரிய வைப்பது. அப்ப அந்த மாணவன் ஒரு 6ஆம் வகுப்பு மாணவன் என்றால் அந்த 11 வயதுக்குரிய மனநிலைக்கு ஆசிரியர் தன்னுடைய நிலையிலிருந்து அந்த மாணவருடைய மனநிலைக்கு இறங்கி அந்த பாடத்தை எளிமையாக விஷயங்களை விளக்குவது. இதுல மாணவர்கள் ஒரு சுதாரணமா ஒரு 10 மாணவர்கள் அந்த பாடத்தை கேட்கிறாங்கன்னா 10 மாணவர்களும் ஒரே அளவில் ஐக்கியூவில் இருப்பார்கள் என்பதை சொல்லிவிட முடியாது. நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரு ஓட்டப்பந்தயத்தை எடுத்துக்கொண்டால் ஓட்டப்பந்தயத்தில் முதலில் வருபவன் ஒருவனாகத்தான் இருப்பான். அடுத்து 2வது 3வது வரிசையா ஒரு 10 பேர் ஓடுறாங்கன்னா 10 பேரோட டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப ஏன் 10 பேரும் ஃபர்ஸ்டா வரலைன்னா ஃபர்ஸ்டா வந்தவன் அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்கான், செகண்டா வந்தவன் ஃபர்ஸ்டா வந்தவனோட கொஞ்சம் குறைச்சி எஃபோர்ட் போட்டிருக்கான், ரொம்ப எஃபோர்ட் கம்மியா போட்டவே கடைசியாகும். இதே மாதிரி தான் ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கின்ற போது அந்த மாணவர்கள் அவர்களுடைய சூழ்நிலையாலும் அவர்களுடைய மரபணு திறத்தாலும் ஜெனட்டிக்ஸாலும் என்விரான்மெண்டாலும் அவர்களுடைய உள்வாங்குதலை பொறுத்து அந்த உள்வாங்குதலை மனதில் பதிய வைப்பதை பொறுத்து பதிய வைப்பதை திரும்ப எடுத்து ரீகால் செய்வதை பொறுத்து அதை தொடர் பயிற்சி செய்வதை பொறுத்து அவர்கள் கற்றலில் புரிந்து கொள்வதும் மதிப்பெண்கள் பெறுவதும் படித்ததை கற்றலை நாம் மீளாய்வு செய்து திரும்ப பிரசன்டேஷன் பண்ணுவதும் இருக்கிறது. ஸோ ஒரு ஆசிரியர் நடத்துகின்ற பாடத்தில் 10 மாணவர்கள் இருந்தால் ஒருவன் தான் முதல் மதிப்பெண், ஒருவனோ இல்லை 2 பேரோ முதல் மதிப்பெண் வாங்கலாம். மற்றவெல்லாம் செகண்ட், ரேங்க் 2, ரேங்க் 3, ரேங்க் 4, ரேங்க் 10 இந்த அளவில் தான். ஸோ ஆசிரியர் 10 மாணவர்களுக்கும் ஒரே எஃபோர்ட் தான் போடுறார். ஆசிரியர் போடுற எஃபோர்ட் ஒன்று தான். ஆனால் மாணவர்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுவாங்கன்றது அவங்கவுங்க இண்டிவிஜுவலை பொறுத்து. இது ஆசிரியர் மாணவர்களை மையப்படுத்தி கற்பிக்கக்கூடிய கற்றலாகும். ஆனால் ஜூனியர் IAS அகாடமியினுடைய இயக்குனர் அகஸ்திய பாரதியினுடைய பணி என்பது இதற்கு நேர் எதிர்மாறானது. 10 பேருக்கும் ஒரே பாடத்தை நாங்கள் சொல்லித்தரோம். ஆனால் அவர் பாடத்தை ஒவ்வொரு தனி மனிதனும் 1-to-1 நிலையில் அந்த பாடத்தை படிக்க வைத்து மனதில் உள்வாங்க வைத்து அந்த மாணவனையே தன்னெழுச்சியாக ஒரு ஆசிரியரை போல் உருவாக்கி வே ஆஃப் பிரசன்டேஷன். அப்போ எந்தெந்த மாணவன்கிட்ட பிரசன்டேஷன் கம்மியாகுதோ அதை ரீப்ரசன்டேஷன், கண்ணாடி பயிற்சி பண்ண, கைட் பண்ண, நோட்ஸ் போடு அப்படின்றத. இந்த ஒரு பேராகிராஃப் இருந்தால் இந்த பேராகிராஃபில் எத்தனை வகையான கேள்விகளை கேட்கலாம் என்பதை பயிற்சி பண்ணுறப்போ ஸோ இந்த இதில் இவ்வளவு ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்தந்த கேள்வியெல்லாம் கேட்க முடியும். அப்போ அவனுக்கு ஆன்சர் ஏற்கனவே தெரியுது, அவன் கேள்வியை தயார் பண்ணுறான். ஆனால் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, கேள்வியை தயார் பண்ணி கொடுத்து மாணவர்களை பதில சொல்ல சொல்கிறாங்க. ஆனால் அகஸ்திய பாரதியினுடைய கல்வி முறையானது மாணவர்களுக்கு விடை தெரிந்திருக்கிறது, இந்த விடைக்கான கேள்வியை தயார் செய்கிறார்கள். ஆனால் அதனால் கேள்விக்கான அனைத்து விடைகளும் அவனுக்கு தெரிந்தே இருக்கிறது. ஸோ அதை வே ஆஃப் பிரசன்டேஷன் பண்ணுகின்ற பொழுது அவன் அந்த கற்றலில் முழுமையானதாக அவனால் ஈடுபட முடிகிறது. அப்படி ஒரு மாணவன் ஒரு முழுமையான தன்னெழுச்சி கற்றலில் ஈடுபட வேண்டுமானால் அவனுக்கு 3 விதமான அம்சங்களில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். ஒன்று காக்னிட்டிவ் பார்ட் என்று சொல்லக்கூடிய சிந்தனை திறன். இப்போ ஒரு 6வது படிக்கிறான்னா அந்த 11 வயசு வரைக்கும் அவனுக்கான உலகம் ஃப்ரேம் வேறமையா இருக்கும். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்று சொல்வார்கள். அவனுக்கான உலகம், அவன் படித்தது, அவனுடைய சூழ்நிலை, அவனுக்கு கற்றுக் கொடுத்தது, அவனுடைய விருப்புகள் வெறுப்புகள், ஆசைகள், அவனுடைய முயற்சிகள், அவனுடைய லட்சியங்கள், இது எல்லாம் சேர்ந்தது அவனுடைய உலகம். அந்த உலகத்திலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு கண்ணோட்டத்தை மாற்றி அவனுக்குள் ஒரு சிந்தனை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்குத்தான் செல்ஃபாலஜி பயன்படுகிறது. தன்னை அறிய, தான் எந்த நிலையில் இருக்கிறோம், தன்னுடைய உலகம் எந்த நிலையில் இருக்கிறது, வெளியே என்ன உலகம் இருக்கிறது, அந்த உலகத்திற்கும் நமக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, அந்த உலகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் உலகத்திலிருந்து எப்படி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சிந்தனையில் மாற்றத்தை கொண்டு வருகின்றது செல்ஃபாலஜியினுடைய
ஒரு முதல் படி. சரி, மாணவன் தன்னுடைய சிந்தனை திறத்தை வேறொரு கோணத்தில் மாற்றி சிந்திக்கிறான் என்றால் அதற்கு ஒத்துழைக்க வேண்டியது பெற்றோர்களுடைய சிந்தனை திறன். இதில் பெற்றோர்களுடைய சிந்தனை திறன் வேறுபட்டால் இந்த மாணவனுடைய சிந்தனை திறன் மாறுதலில் தடைகள், பிரச்சனைகள் ஏற்படும். அப்படியானால் இந்த மாற்றத்தை மாணவர்களிடம் கொண்டு வருகின்ற அதே நேரத்தில் இந்த விஷயத்தை பெற்றோர்களிடமும் எடுத்து சொல்லி அவர்களிடமும் ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை திறனை மாற்றி யோசிக்கக்கூடிய திறனை உருவாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவது, உணர்வு, ஃபீலிங். அவனுடைய உணர்வுகள் இதுவரை வேற மாதிரியா இருந்தது. அவன் ஒரு பொருளை எப்படி உணர்ந்திருக்கான், ஒரு பாடத்தை எப்படி உணர்ந்திருக்கான், பாடத்தினுடைய உட்பொருள கருப்பொருளை அவை எப்படி உணர்ந்திருக்கான், மேலோட்டமா உணர்ந்திருக்கானா, இல்லை மீடியமா உணர்ந்திருக்கானா, இல்லை ஆழமா உணர்ந்திருக்கானா, நுனிப்புள் மேய்கிற மாதிரி படிக்கிறானா, சும்மா படிச்சுட்டு எழுதி பார்க்காம இருக்கிறானா, அவனுடைய உணர்வு நிலை என்ன? இப்போ உணர்வு நிலையில மாற்றம் கொள்ளும். ஒரு கற்றலில் ஒரு சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு ஆழமா ஒரு விஷயம் பதிய வேண்டும் என்றால் அந்த மாணவனுடைய உணர்வு நிலைகளில் மாற்ற வேண்டும். அப்போ உணர்வு நிலைகளிலும் மாணவனிடம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இது சைக்காலஜியினுடைய இரண்டாவது கற்றல் படிநிலை உத்தி. மூன்றாவது, சரி, அவனுடைய சிந்தனை மாற்றிட்டோம், உணர்வு நிலையில மாத்திட்டோம். இது எத்தனை மணிக்கு படிக்கணும், எப்ப படிக்கணும், எவ்வளவு நேரம் படிக்கணும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எவ்வளவு எஃபோர்ட் போடணும், அதுக்கு என்னுடைய பிஹேவியர் எப்படி மாத்திக்கிறது, என்னுடைய நடத்தை. காலையில 5:30 மணிக்கு எந்திரிக்கணும், ஒரு 7:30 மணி வரைக்கும் படிக்கணும். நான் இது வரைக்கும் தூங்கிட்டு நான் 6:30 மணி வரைக்கும் தான் நைட்டு லேட்டாக தூங்கிட்டு காலையில் நான் 6:30க்கு தான் எந்திரிக்கிறேன். அப்போ நான் காலையில் அதிகாலையில் எழுந்து படிக்கணும்னா என்னுடைய நடத்தையில் மாற்றத்தை உண்டாகும். அப்போ காலையில் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி என்னுடைய லைஃப் டைமை, என்னுடைய டே டு டே லைஃப் டைமை ஷெட்யூல் போட்டு அந்த ஷெட்யூலுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய நடத்தைகளை, பிஹேவியரை நான் மாற்றுறேன். அப்போ நடத்தையை மாற்றுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு, அது நடத்தையை மாற்றணும்னா அந்த மாணவர் ஒத்துக்கணும். சார், இவ்வளோ நாளாக பழகிட்டாரு, ஒரு 11 வருஷமா 6:30க்கு எந்திரிச்சு பழகிட்டாரு, சாயங்காலம் ஆனாச்சு விளாண்டே பழகிட்டாரு, சில நேரங்களில் ஒரு படம் பார்த்தே பழகிட்டாரு, சில ஒரு என்டர்டெயின்மெண்ட் போயிட்டே பழகிட்டாரு. ஆனால் அவருடைய லட்சியம் இதுவாக இருக்கிறது. அந்த லட்சியத்தை அடைவதற்கு அவருடைய நடத்தைகள் ஒரு பேரியரா, தடைகளாக இருக்கக்கூடும். அப்போ இந்த நடத்தைகளில் அவரிடம் மாற்றத்தை கொண்டு வந்து அது அவனுடைய விருப்பத்தின் பேரில் அவனுடைய விழிப்புணர்வோடு அவரிடம் நடத்தையில் மாற்றத்தை கொண்டு வந்து கற்றலில் அடுத்த நிலைக்கு கொண்டு வருவது நம்முடைய செல்ஃபாலஜியினுடைய மூன்றாவது. ஸோ ஒரு மனிதனுடைய சிந்தனை திறன், உணர்வு திறன், நடத்தை, இந்த மூன்றிலும் மாற்றத்தை கொண்டு வருகின்ற பொழுது அந்த மாணவன் மீத்திறனுள்ள கற்றலில் முதன்மை நிலை எய்துவதற்கான ஒரு தகுதியை பெறுகிறான். அதை தொடர்ந்து செய்கிறான், வெற்றியும் பெறுகிறான். இது ஒரு தனி மாணவரிடம் பெறுவதற்கான முயற்சி. இது ஒரு 10 மாணவனை வைத்துக் கொண்டு 10 பேருக்கும் ஒரே மாதிரி செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஒவ்வொரு தனி மனிதனிடமும் இந்த காக்னிட்டிவ் பார்ட், ஃபீலிங் பார்ட், பிஹேவியர் பார்ட் என்று சொல்லக்கூடிய 3 நிலைகளை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய சவாலான பணியாகும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலா, யூனிக்கா நாம செயல்படணும். அது ஃபாலோ பண்ணிட்டு போன வாரம் என்ன பண்ணோம், இந்த வாரம் என்ன பண்ணோம், என்ன ஒர்க்கு கொடுத்தோம், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு போன வாரம் என்ன அசைன்மெண்ட் கொடுத்தோம், இந்த வாரம் என்ன அசைன்மெண்ட் கொடுத்தோம், அவருடைய காக்னிட்டிவ் பார்ட் லெவல் எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, அடுத்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்ததுக்குரிய அசைன்மெண்ட் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன, இதெல்லாம் ஒரு பேரலாம் ஒரு ப்ராஜெக்ட். சிபிடி சொல்லுவாங்க, காக்னிட்டிவ் அண்ட் பிஹேவியர் தெரபி. ஸோ இந்த மாற்றங்களை செல்ஃபாலஜி மூலமாக கொண்டு வரப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு லட்சியத்தை விரைவாக அடையக்கூடிய நிலைமையும் அந்த மாணவருக்கு ஏற்படும். அதற்கு அந்த பெற்றோரும் உறுதுணையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய பணி, சவாலான பணி. ஒரு ஆசிரியரால் ஒரே நேரத்தில் 50 மாணவர்களுக்கோ 100 மாணவர்களுக்கோ ஒரு பாடத்தை விரிவாக, விளக்கமாக, தெளிவாக நடத்த முடியும். ஆனால் செல்ஃபாலஜியில் ஒரு பாடத்தை
அவனையே அந்த மாணவனையே உணரச் செய்து விழிப்புணர்வு பெற்று அவனே புரிந்து பிரசன்டேஷன் பண்ணுகின்ற வகையில் ஒரு தன்னெழுச்சியாக கற்றலை உருவாக்க வேண்டும். இது ஒரு மாணவனுக்கு ஒரு ஆசிரியர் நேரத்தை ஒதுக்கி தன்னெழுச்சியாக கற்பதற்கான இதற்கான நேரம் 50 மாணவர்களுக்கு 1 மணி நேரத்தில் பாடம் நடத்தலாம். 50 மாணவர்களுக்கு செல்ஃபாலஜியில் எடுக்கணும்னா 50 மணி நேரம் ஆகும். கரெக்ட். ஸோ இது மிகப்பெரிய சவாலான பணி. இந்த சவாலான பணியை ஒரு தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக கொண்டுள்ள அகஸ்திய பாரதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள்.